இந்தியன் குப்பை தெரியுமா? ஒரே சண்டையா இருக்கு. பிடிச்ச சீனா கொலை பண்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் நடிப்பு சூப்பர். உண்மையிலே தனுஷ் நடிப்பு நல்லா இருக்குங்க. அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு ப்ரோ. வெற்றிமாறன் சார் தான் எடுக்கணும் படம் கிடையாது. தனுஷ் சார் தான் வந்தாலும் படம் ஓடும். வெற்றிமாறன் தான் எடுத்து அவர் பொழைக்கணும் அவசியம் கிடையாது. நல்லா இருக்குங்க. என்ன பிடிச்சிருக்கு? தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. எஸ்ஏ சூர்யா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பாருங்க. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்ஏ சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காருங்க. ஓகேங்க. எல்லாமே நல்லா இருக்கு. யாரும் நடிப்பு எல்லாரோட கேரக்டரும் சிஸ்டர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் ஒரே சண்டையா இருக்கு. ஆமாம் பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்கு. யாரும் நடிப்பு தனுஷ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எஸ்ஏ சூர்யா எஸ்ஜி சூரியாவும் சார் நல்லா அடிச்சிருக்காங்க. நல்லா அடிச்சிருக்காங்க. கதை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? தனுஷ் தான். படம் ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பேர் சொல்லுங்க. அவ்வளோ தனுஷ் எப்பயும் எப்படி தானே கிங்கு தானே எப்படி நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஃபைட்டிங் சீனு கொலை பண்ணுற சீன் தான் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு. படம் பரவாயில்லண்ணா. பரவாயில்ல. நல்லா படம் வேற லெவல். மாஸ் வேற லெவல். படம் செம்மையாக இருக்குங்க. அருமையாக இருக்குது. தனுஷ் நடிப்பு சூப்பர். உண்மையிலே தனுஷ் நடிப்பு நல்லா இருக்குங்க. படம் சூப்பர். என்ன பிடிச்சிருக்கு? தனுஷோட நடிப்பு நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. கதை புரியுதுங்களா? படம் நல்லா இருக்குது. கதையெல்லாம் முக்கியம் கிடையாது. படம் சூப்பராக இருக்குது. என்ன டைம் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்குது. படம் போர் அடிக்காமல் போகுது. எஸ்ஏ சூர்யா எஸ்ஏ சூர்யா நடிப்பு கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணல. எஸ்ஏ சூர்யா நிறையா யூஸ் பண்ணல. இருந்தாலும் வந்து நல்லா இருக்குது. படம் வந்து போர் அடிக்காமல் போகுது. சூப்பராக இருக்குது. வேற லெவல். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இல்லை அதுக்கு நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. பாட்டுங்களா? நடிப்பு யாரோ நடிப்பு? தனுஷ் நடிப்பு. கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. புரியுது. ஓகே. எஸ்ஏ சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கே படம் எப்படி இருக்கு? கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு ப்ரோ. எல்லா சீனுமே தனுஷ் நடிப்பு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா என்ன யூடியூப்? படம் சூப்பராக இருக்கு. தனுஷோட நல்ல படம். சூப்பராக நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. பார்க்கலாம் ஜி. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா வேற லெவல்ண்ணா. சொல்லவே முடியாது. அது என்ன ஜானல் கேளு. நல்லா இருந்தது. என்ன நைஸ். என்ன ராயன் யாரும் நடிப்பு பிடிச்சிருக்கு? தனுஷ் நல்லா இருந்துச்சு. எஸ்ஏ சூர்யா வேற லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? பிடிச்ச சீனா கொலை பண்ணுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸில் வேற லெவல். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சொல்ல வேண்டியதா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நைஸ். சரி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். அருமையாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிரைட்டான சீன்னால எல்லாம் இருட்டாகவே போகுது. பட் நல்லா இருக்கு. தனுஷ் ஒரு 49 படம் நடிச்சதுக்கு 50வது படம் டைரக்ஷன் பண்ணது. இந்த படத்தில் அருமையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் குப்பை தெரியுமா? தலைவர் எப்படி டயர் பண்ணி தெரியுமா? தலைவர் படம் செம கிட்ட. நீ வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு நீ போய் மைக் ஆஃப் பண்ணிட்டு படத்தை பாருங்க. டிக்கெட் வேணுமா? நான் வாங்கி தரேன். நீங்க படத்தை பாருங்க. தலைவர் செம கிட்ட. நீ மைக் எல்லாத்தையும் கேளு. படம் செம கிட்ட. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்ணா. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்ணா. படம் நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர். படம் நல்லா இருக்குதுங்க. உழைச்சு சூப்பர் ஸ்டார் தனுஷ் ஒண்ணுதான். படம் நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. எந்த சீன் பிடிச்சிருக்குங்க? எல்லா படம் ஃபுல்லாமே நல்லா இருக்கு. ட்விஸ்ட் எல்லாமே நடுவில் 2-3 ஸ்ட்ரீட் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. அது வந்து படம் வேற மாதிரிண்ணா. தலைவர் பர்த்டே ட்ரீட்னா அது அவ்வளோதாண்ணா. படம் வேற லெவல் தலை. படம் சரியான சண்டை. படம் எப்படி இருக்கு? படம் பயங்கரமாக இருக்குங்க. தனுஷ்னா தனுஷ் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சீன்னா மாசா சீன் எல்லாமே மாசாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. செல்வராகவன் செத்ததுக்கு அப்புறம் தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தார். வேற லெவல் படம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க படம். ராயன்
நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு சூப்பர்ண்ணா பிரிச்சுட்டாருண்ணா தனுஷ் டேரக்ஷன்லாம் வேற லெவல்ண்ணா அவரே ஆமாண்ணா சூப்பர்ண்ணா படம் எப்படி இருக்கு சூப்பர் படம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. என்ன பிடிச்சிருக்குங்க? ஃபைட்டு, அண்ணன் தம்பிக்கு பாசம், நட்பாக இருந்து அடுத்தது வந்து வில்லத்தனமாக மாறினது, அது ரொம்ப கேரக்டர் சூப்பராக இருக்குது. உண்மையிலே இது ஒரு புது விதமாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இப்போ புதுசாக சூர்யா வந்தது இன்னும் கிரேட்டாக இருக்குது. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எமோஷன் வச்சாங்க, அந்தளவு செட் ஆகலை. சென்டிமெண்ட் செட்டே ஆகலை. தனுஷ் தான் அசுரன் சொன்ன மாதிரி நடிப்பிலே வருது அசுரன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டாக செட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஒர்க் ஆகலை. எமோஷன் வச்சாங்க, அந்தளவு செட் ஆகலை. தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்னா அதே மாதிரி தான். லேக் இருக்குது கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெளிவாக எடுத்துருக்காங்க, லேகே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஆப்போசிட் அப்படியே இதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்பர் ஓகே, ஆனால் இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுமார் தான் ப்ரோ. படத்தை 2 வாட்டி பார்க்கலாம் மேக்ஸிமம், அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கப்புறம் பெருசாலாம் சொல்லிக்கிறேன். எஸ்டி சூரியகாசம் பார்க்கலாம் ப்ரோ. அதுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான் படமே. ஹலோ, வெற்றிமாறன் சார் தான் எடுக்கணும் படம்னு கிடையாது. தனுஷ் சார் தான் வந்தால் படம் ஓடும். வெற்றிமாறன் தான் எடுத்து அவர் போலைக்குன்னு அவசியம் கிடையாது. அவரோட திறமையிலே அவர் வர்ற சான்ஸு வேறு எதுவும் கிடையாதுங்க. தனுஷோட கேரக்டரே வேறு. அவர் வந்து மக்களுக்காகன்னு கிடையாது. நடிகர்னா நடிகர், நடிப்புக்காக உழைச்சவரும் யாருன்னா தனுஷ் தான். ஓகே, தனுஷ் சார் சரக்கு நல்லா இருக்கு.